ஏதாவது ஒன்று நீங்கள் வருத்தத்தோடு புசிக்கிறீர்கள் என்றாலே நீங்கள் சாபத்தின் கீழாகத்தான் இருக்கிறீர்கள், இன்னும் ஆதாமின் கீழாகத்தான் இருக்கிறீர்கள். ஏனென்றால் தேவன் உனக்கும் எனக்கும் வைத்திருக்கிற லைஃப் டிசைன் என்னன்னா, வருத்தமே இல்லாம பலனை புசிப்பது தான். ஜெபம் பண்ணிட்டு இருந்தவர் இவங்க வருத்தப்படுகிறதை கண்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க வருத்தப்படுறது அவருக்கு பிடிக்காது. Wrestling is not my lifestyle. Resting is my lifestyle. என்ன சொல்றாரு? உன்னால செய்ய முடியுமான்னு கேட்கிறாரு. முடியும் ஆண்டவரே. அப்புறம் ஏன் கவலைப்படுற? உன்னால செய்ய முடியுமா? ஐயா முடியாது. அப்புறம் ஏன்டா கவலைப்படுற? கை தட்டு. It is not a wrestling life. It is resting life. என்னுடைய வெற்றிகள், அனைத்து விஷயங்களும் எனக்கு வெற்றிகளாக தான் கொடுக்கப்பட்டது. கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். எல்லா மருத்துவ அறிக்கைகளையும் மாற்றி அமைத்தது. ஆனால் இந்த எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு ரெஸ்ட்டில் இருந்து பண்ணுறோமா, இல்லை ஒரு 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 வருத்தத்தோடு நம்ம இருக்கிறோமா? சில நேரங்களில் ஜெயிச்சிரும் அடுத்த ஒரு பிரச்சனை அதையும் ஜெயிச்சிரும், அடுத்த ஒரு பிரச்சனை அதையும் ஜெயிச்சிரும், கடைசியில் நம்ம டயர்ட் ஆயிரும். ஆனால் ஜெபம் பண்ணி, ஆண்டவர் எங்கள் லைஃப் ஸ்டைல் இதுதானா? எங்கள் வாழ்நாளில் எல்லாம் போராட்டத்தின் வழியாகத்தான் நாங்கள் வெற்றியை பெற முடியுமா என்று நான் யோசித்து கொண்டிருந்த போது ஒரு வார்த்தையை தேவன் எனக்கு கொடுத்தார். அந்த வார்த்தையை தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாட் இஸ் காட் டிசைன்ட் கிறிஸ்டியன் லைஃப்? ஆமென், நல்லா தட்டுங்க. ஆமென், ஆமென், ஆமென். நான் இப்போ வெற்றியை பற்றி பேச வரல. வெற்றி நம்ம கடவுளுடைய கிருபையில் நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம். மரணத்தோட ஃபைட் பண்ணுறோம், மரணத்தின் ஆவியை காலிப்படுறோம். சார் மரணத்தின் ஆவியா சார் அப்படிலாம் சொல்லாதீங்க. அவனும் ஒன்று தான், குரலி வித்தை காட்டுற குட்டியாவியும் ஒன்று தான். பாருங்கள், இயேசு சொல்லும்போது வந்து குருடர்கள் பார்வை கொடுங்கள், செவிடர்கள் கேட்க செய்யுங்கள், முடவர்கள் நடக்க பண்ணுங்கள், அப்புறம் இன்னொன்று முக்கியமாக சொல்கிறோம்பா அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் எழுப்புங்கள்னு சொல்லவே இல்லை. அந்த கேட்டகரியிலே பேசிட்டு குருடனை சோமாய்க்கிற, செவிடர்களை வந்து கேட்க வச்சிரு, முடல் நடக்க வச்சிரு, அப்படியே அந்த மருத்துவர்களை எழுப்பியிருப்பா. எக்ஸ்ட்ரா ஃபெய்த்லாம் பேசவே இல்லை. நீங்கள் பிரசங்கம் பண்ணுவதற்கு என்ன விசுவாசம் தேவையோ, பிசாசுகளை துரத்துவதற்கும் அதே விசுவாசம் தேவை. நீங்கள் சுகப்படுத்துவதற்கு என்ன விசுவாசம் தேவையோ அதே விசுவாசம் போதும் நீங்கள் மரித்தோரை எழுப்புவதற்கு என்பதுதான் பைபிள் சொல்ற ஒரு விஷயம். ஒருவேளை நம்முடைய கான்சியஸ் வந்து அதை பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், பரவாயில்ல, அது உடையும். முத ஒரு சப்ஜெக்டை பேசும்போது கஷ்டம் மாதிரி தாங்க தெரியும். எவ்ரிதிங் இஸ் ஹார்ட் until it becomes ஈஸின்னு. எதுவுமே கஷ்டம் தான் ஈஸியாகிற வரைக்கும். கைத்தட்டு. ஆனால் எழுதுகிற கஷ்டம் தானே. அன்னைக்கு இன்னைக்கு எழுதுறீங்களே, அம்மா சொல்கிற கஷ்டப்பட்டீங்களே, இன்னைக்கு வந்து மூடுறது தானே கஷ்டமாக இருக்கு, வாய வந்து திறந்துட்டீங்க ஈஸியாக. அப்போ எல்லாமே அன்னைக்கு கஷ்டமாக இருந்துச்சு, பழகின பிறகு ஈஸியாகிடுச்சு. இன்னைக்கு மரித்தோர் எழுப்பது கஷ்டமாக இருக்கலாம், நாளை அது ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். ஆமென். நான் கூட யோசிப்பேன், ஆண்டவரே நீங்கள் ஹீலிங் கொடுக்குறீங்கன்னு சொல்லி அப்புறம் எதுக்கு வயசு அந்த விஷயங்கள்லாம் பேசுகிறோமே, அதான் ரெண்டும் கம்பைனாகி வருது. இனி அடுத்த நாட்கள்லாம் அந்த காம்பினேஷன்லாம் இருக்காது, மருத்துவமும் மிராக்கெல்லாம் கிடையாது. ஆனால் பைபிள் அது இருக்குது. நிறைய இடத்துல மருத்துவ மிராக்கள் மிக்ஸ் ஆகி வருது. அந்த 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 எடுத்து அவன் பிளவிலே பற்று போடு, என்ன சொன்ன, எதை அத்திப்பழ அடைய போடு அப்படின்னு. அப்புறம் ஒரு பெண்ணை உயிரோடு எழுப்பிட்டு சொல்கிறார், அவன் சாப்பிட்ற கொஞ்சம் ஆகாரம் கொடுங்க அப்படின்றார். யார் சொன்னது? மனுஷன் 40 நாள் மாத்திரம் அல்லன்னார்ல, அவர் சொல்கிறாரு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க அவனுக்குன்றார். கை தட்டி வந்து அவருக்கு ரெண்டு கம்பைன் ஆகி வருது. இதில் என்ன மிரக்கல்னா மருந்து கொடுக்குறவரே சொல்கிறார், சொல்ல முடியாது, நான் சொல்கிறேன் சொல்ல முடியுன்றேன். ஸோ அதனால தான் அற்புதம் என்று கன்சிடர் பண்ணப்படுகிறது. ஸோ இந்த மருந்து அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாதுன்றாங்க. ஆனால் ரெஸ்பாண்ட் பண்ணாத ஒரு ஏஜில் இருக்க ஒருத்தருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் அற்புதம் தானே. எவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரோ அவரே ஹோப்ஃபுல்னு சொன்னப்போ நமக்கு அது ஹோப்ஃபுல்லாக இருக்குன்னு கர்த்தர் சொல்லி அது நடந்துச்சுன்னா அது அற்புதம் தானே. அப்போ அவர் ஹோப்ஃபுல்னு சொல்லிட்டாரு, ஆனால் அவர் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. ஆனால் வெற்றிக்கு அவருக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன்னா அவர் ஹோப்ஃபுல்னு சொல்லிட்டாரு. அப்பவே அவர் வெற்றியிலேருந்து அவர் கையை கழுவிட்டாரு. வெற்றி முற்றிலும் எங்களுடையது. கையத்தட்டு. ஆமே. எப்போ வெற்றி உங்களுடையதாக மாறி இருக்கும், நான் உங்களுக்கு தைரியம், நான் உங்களுக்கு ஹோப் தரேன் சார் அப்படி நீ பேசியிருந்தா அந்த வெற்றி உன்னுடையது. நீ முடியாதுன்னு சொல்லிட்டீல, அப்போ அந்த வெற்றி ஏன் வெற்றி? ஏன்னா நான் தான் முடியும்னு சொன்ன ஆளு. கை தட்டுங்க ஒருத்தர் அவருக்கு. ஆமென். ஆகவே நான் கர்த்தருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், சாட்சியாக நான் கூட தெரிவிக்கிறேன். ஸோ வாட் இஸ் காட்ஸ் ஸ்டைல் ஆஃப் லைஃப், அவர் லைஃப்?
உங்களுடைய வாழ்க்கையுடைய ஸ்டைல் வந்து காட்ஸ் டிசைன் லைஃப் என்ன என்பதை பற்றி உங்களுக்கு பேச விரும்புகிறேன். உங்கள் மனதில் இது ஆழமாய் பதியத்து உங்கள் இருதயம் அதோடு இணைக்கப்பட்டிருக்கட்டும். உங்கள் வாழ்க்கை அப்படியே அமைவதாக. இந்த வார்த்தைக்கு எல்லாருக்கும் ஆமென் சொல்லுவோம். வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3:17. ஆமென். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். It is a curse. It is a consequence. ஆதாம் செய்த தவறின் விளைவு அல்லது சாபம். பூமி உன் நிமித்தம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாம் சாபத்துக்கு கீழே இருக்கிறோமா இல்லையா என்பதை ஃபர்ஸ்ட் எக்ஸாமின் பண்ணணும். நம்மளை வந்து ஸ்கேன் பண்ணணும். நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்து, ஒருவேளை சாபத்தின் கீழான வாழ்க்கை முறை போல என் வாழ்க்கை முறை இருக்கும் என்றால் இந்த மதிய வேளையிலே அதிலிருந்து விடுதலை பெறத்தக்கதாய் ஆவியான நம்முடைய கண்களை திறப்பாராக. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை எல்லாவித சாபங்களிலிருந்து விடுதலை. கையத்தட்டே. ஆமென். நம்பினே இயேசுவை, இயேசுவை நம்பினேன். எல்லாரும் சொல்லுவோம். நம்புவேன் இயேசுவை, இயேசுவை நம்புவேன். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பி. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில பிரச்சனையோடு அமர்ந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில வியாதியோடு அமர்ந்திருக்கிறீங்க? நீங்கள் எல்லாம் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க. உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், ஒரு 300-400 பேர் இருக்கீங்கன்னா 400 பேர் பிரச்சனையும் இந்த பாடல் வரிகள் பாடும்போது உங்களை விட்டு பஞ்சாப் பறந்து போட்டு கரங்களை தட்டி கர்த்தருக்கு சொல்லுவோம். கர்த்தருக்காய் காத்திருப்போர் வெட்கப்பட்டு போனரில்லை. கர்த்தருக்காய் காத்திருப்போர். பாடுங்க. உங்க பிரச்சனை எல்லாம் மறையட்டும், மறையட்டும். அடுத்த வாரம் நீங்க சாட்சியா மாறணும். ஆமென். நம்பினேன் இயேசுவை, இயேசுவை நம்பினேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை, இயேசுவை நம்புவேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வாசிங்க. வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய், அதன் பலனை புசிப்பாய். நீ ஆசீர்வாதங்களை நீ அனுபவிக்கவே மாட்ட அப்படின்னு பைபிள் சொல்லல. நீ உயிரோடு இருக்கிறப்பெல்லாம், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை வருத்தத்தோடு புசிப்ப. ஏதாவது ஒன்று நீங்கள் வருத்தத்தோடு புசிக்கிறீர்கள் என்றாலே நீங்கள் சாபத்தின் கீழாகத்தான் இருக்கிறீர்கள். இன்னும் ஆதாமின் கீழாகத்தான் இருக்கிறீர்கள். ஏனென்றால் தேவன் உனக்கும் எனக்கும் வைத்திருக்கிற லைஃப் டிசைன் என்னன்னா, வருத்தமே இல்லாம பலனை புசிப்பது தான். கையை தட்டி ஒரு தடவை கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தேவன், எல்லாம் சொல்லுங்க, தேவன் எனக்கு வைத்திருக்கிற வாழ்க்கை வருத்தத்தோடு வெற்றியை பெறுவதல்ல, வருத்தமில்லாமல் வெற்றியை பெறுவதே. கையை தட்டுங்க ஒருத்தருக்கு. ஆமென், ஆமென். It is not a wrestling life, it is resting life. Amen, 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 amen. So my life is not wrestling life, it is resting life. A wrestling life is Adam's life. ஆதாமை பார்த்து சொல்றாரு, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அதற்கு அர்த்தம் இந்த நிலம், இந்த செங்கல், இந்த செடி கொடி என்பது மட்டுமல்ல. பூமி என்பது இங்கு இடவாகு பெயர். பூமி என்றால் பூமியில இனிமேல் பிறக்கப் போகிற மனிதர்கள். ஊர் உறங்கிற்று, தெருவே விழித்தது என்கிற வார்த்தைகள் எல்லாம் தெருவை குறிப்பதல்ல, ஜனங்களை குறிப்பது. ஊரை குறிப்பதல்ல, ஜனங்களை குறிப்பது. ஆதாமை பார்த்து சொல்றாரு, இந்த பூமி ஓ நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா இந்த பூமின்னா என்ன அர்த்தம்?
இந்த பூமியில் இருக்கிற மனிதர்கள் உன் நிமித்தம் சபிக்கப்பட்டு இருப்பார்கள். என் நிமித்தம் அல்ல, நான் சபிக்கல, நான் அவனை சபிக்கல, நீ செஞ்ச செயல்களின் நிமித்தம் அவர்களை நான் சபிக்கிறேன் அல்ல, அவர்கள் சபிக்கப்பட்டு. சாபம் என்றால் என்ன? உங்கள் வாழ்க்கையில் அத்தனை வெற்றியையும் வருத்தத்தோடு நீங்கள் புசிப்பீர்கள் என்றால், மிகுந்த போராட்டத்தின் மத்தியில் ஒரு வெற்றியை பெறுவீர்கள் என்றால், அது தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டம் அல்ல. அதிலும் மேன்மையான ஒரு வாழ்க்கை இந்த மதிய வேளையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டவிழ்ப்பாராக. கையை தட்டுங்க சார். ஆமென். Wrestling is not my lifestyle. Resting is my lifestyle. ஆமென் சொல்லுமா? ஆமென். உன்னை போராடும்படிக்கு தேவன் வைக்கல. போராட்டம் உண்டு என்கிற பாடல்கள் மாற்றி எழுதப்பட வேண்டும். வாழ்க்கை என்பது போராட்டம் என்கிற வார்த்தையின் என்கிற பாடல்களின் வரிகள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். உலகத்திலே தான் உபத்திரம் உண்டு என்று இயேசு சொன்னார். உலகத்திலே போராட்டம் என்று சொன்னார். அந்த வருத்தம் என்பது ஒரு மிகப்பெரிய சாபம். நீங்க இல்லைன்னு சொல்ற வரைக்கும் அது உங்கள்கிட்ட உட்காந்து நல்லா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். நீங்க எத்தனை ஆசீர்வாதம் வாங்கினாலும் ஒரு வருத்தத்துக்கு பிறகுதான் வாங்குவீங்க. அது உலக பிரகாரமான வருத்தமாக இருக்கலாம், இல்லை ஆவிக்குரிய வருத்தமாக கூட இருக்கலாம். போராடி முழங்கால தேய்ச்சி மூச்சு வாங்கி ஒன்று வாங்கினீங்கனாலே, இன்னும் நான் நியூ கவர்னன்ட்டுக்குள்ளேயே வரல சார், இட் மேபி நானாக இருக்கலாம், ஈவன் மை செல்ஃப் ஆர் யூ. ஆனால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற உன்னதமான அந்த லைஃபுக்கு இன்றைய வார்த்தை நம்மை தூக்கி கொண்டு செல்வதாக. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பா என்றாலே, we are still under Adam's curse. ஆதாமின் சாபத்துக்கு கீழாகத்தான் இன்னும் இருக்கிறோம். இன்று ஒரு முடிவெடுக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில இனிமேல் வருகிற அத்தனை ஆசீர்வாதமும் வருத்தம் இல்லாத ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். என் வாழ்க்கை வருத்தம் இல்லாததாய் இருக்க வேண்டும். என் தொழில் வருத்தம் இல்லாத ஆசீர்வாதங்களை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். என் சரீரத்தின் வியாதிகள் மறைவது நான் வருத்தம் இல்லாமல் என்னை விட்டு மறையக்கூடியதாக. கையை தட்டுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆமென். வருத்தம் என்றால் பாடு, வருத்தம் என்றால் முயற்சி, வருத்தம் என்றால் என்ன சொல்வது, நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்துவது. அப்படி ஒரு வெற்றியை தேவன் நமக்கு வைக்கல. ஆமா, உங்க மனசு ஏத்துக்க மாட்டேன்ல. ஆமா, ஆனா கர்த்தர் சொல்றாரு, அதுதான் உன்னை நீ கஷ்டப்படணும்னு நினைச்சேன்னா உன்னை படைக்கவே இல்லை. அப்படி ஒரு கடவுள் உன்னை படைச்சிருந்தாருன்னா அவரை விட மனநோயாளி எவனுமே இந்த உலகத்துல இல்லை. இத்தனை பேர் கஷ்டப்படுவதை பார்த்து சந்தோஷப்படுகிறவன் இருப்பான் என்றால் அவன் ஹிட்லரை விட மோசமானவன், பெரிய மனநோயாளி. அது சரி என்று பிரசங்கிக்கிறவன் மனநோய் முத்தின ஒரு மனநோயாளி. அது சரி அல்ல. ஏனென்றால் எல்லா வெளிப்பாடுகளுக்கு மேலான வெளிப்பாடு கர்த்தர் நல்லவர் என்பது. கை தட்டி எஃப்மேஜர் ஆமென் ஹalleluya. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். ஆமென். ஸோ காட்ஸ் பிளான், அதாவது இல்லை சார் மனுஷன் கஷ்டப்படணும் சார், கஷ்டப்பட்டால் தான் சார் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நீங்கள் இப்போ எங்கே இருக்கிறீங்க முதல்ல சொல்லுங்கள். எங்கே இருக்கிறீங்க? ஒன்று ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கீங்களா, உலகத்தில் இருக்கிறீங்களா? உங்களை அப்புறம் ஏன் தத்துவம் பேச சொன்னது யார்? யார் தத்துவம் பேச சொன்னது? நீங்கள் அங்கே இருந்தால் அதை பேசுங்க, இங்கே இருந்தா. ஆமாம், ஒரு டாக்டர்கிட்ட போய் அவர் சொல்லிகிட்டு இருக்காரு, அவர் ஹார்ட் பேஷண்ட்டு ஒரு மாதிரி இருக்காருன்னு பேசிட்டு நான் போய், சார் ஏசாயா 23 அதிகாரம் சொல்லுது அப்படின்னா, இவர் யார்? யாது ஒரு டாக்டர் கேட்டார், இவர் யார் ஓவரா பேசுகிறாரு? ஒரு நாள் நைட்டில் 2 டாக்டர் பார்த்தோம். எங்கள் அப்பா பிரச்சனை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி 2 டாக்டருமே கேட்டு, இவர் யார் அப்படின்னாரு. கேட்கணும். அவர் சொல்கிறாரு ரொம்ப சீரியஸான மேட்ரு, சீரியஸாக இருக்காரு அப்படின்போது எல்லாம் மிரண்டுக்கிட்டு இருக்கு. நானும் அப்படியே யோசித்தேன். இல்லை, கர்த்தர் சொன்னார் நீ பேசுகிற அவர் கேட்குறாரான்னாரு. இல்லை, அப்போ அவர் பேசுகிற நீ கேட்குறேன்னு. ஆமாம், என் ப்ரொஃபஷனை நீ கேட்க மாட்டேன்னா உன் ப்ரொஃபஷனை நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்கிற எதெல்லாம் நீ சொல்கிறதுக்கு ஒத்து வரியோ அதைத்தான் நீ கேட்குற. அப்படித்தான் நீ சொல்கிற எதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு ஒத்து வருதோ அதை நான் கேட்பேன். அவர் சுகமாயிட்டான்னு சொன்னால் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை நான் அக்செப்ட் பண்ணுவேன்.
ஆமென். அது என் வார்த்தைக்கு விரோதமா இருந்தா அதை நான் என்ன செய்வேன்? ரெஃப்யூஸ் பண்ணுவேன். கையை தட்டு. ஆமென். இது என் ப்ரொஃபஷன். என் தொழிலுக்கு எனக்கு ஒரு மரியாதை இருக்கு. கையை. ஆமென். ரிப்போர்ட் நீங்க கேட்க வேணாம்னு சொல்ல, கேளுங்க. கேட்டு தண்ணியை பிரிங்க, பாலை உள்ளடுங்க. 2 லங்ஸ் சார், ஒரு லங்ஸ் ஃபுல்லாக போயிடுச்சு சார். நான் சொன்னேன், ஒரு லங்ஸ் நல்லா இருக்குல்லங்க, எங்கள் அப்பா பொழைச்சிருவாருன்னு. நான் என் ஃப்ரெண்டோட சொன்னேன், பிரெயினில் ஒரு சைடு எனக்கு ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டாங்க சார். ஒரு சைடு ஒர்க் ஆகுதுலடான்னு. ஆமே, ஒரு சைடு ஒர்க் ஆகுதுல்ல, அப்போ வாய்ப்பு இருக்குது. இந்த உயிரோட தான் இருக்காங்க. நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அது உங்களுக்கு பலன் தருமா? சமீபத்தில் மெசேஜ் கேட்டேன், நீங்கள் நெகட்டிவாக பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் உங்களுக்கு பலன் கொடுத்துக்கிட்டே இருக்குமா? ஒருவனை கெட்டவனா நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா, அவன்கிட்ட இருக்க கெட்டதை பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளே இருக்கிற கெட்டது உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குமா? ஆனால் ஒருத்தர் இருக்க நல்லதை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அந்த நல்லது உங்களுக்குள்ளே அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குமா? இது பயங்கரமான வெளிப்பாடாக நான் நினைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் செய்தி நான் பார்த்தேன், அவர் யாருன்னு தெரில எனக்கு. அப்போ உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையில் உங்கள் பார்வைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அதாவது நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கனிகளை கொடுக்கும். எதிர்மறையான சூழ்நிலையை நீங்கள் பார்க்க அது வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். பிள்ளையை பெற்று கொடுத்த மாதிரி இந்தான்னு. ஆனால் அந்த எதிர்மறையான சூழ்நிலை மத்தியிலே ஒரே ஒரு விடிவெளி நட்சத்திரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அந்த விடிவெளி நட்சத்திரம் உங்களுக்கு நன்மைகளை வாரி வாரி வழங்கக்கூடியதாக இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். உங்கள் பார்வைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அது உங்களுக்கு பலன் தரும். ஆகையால் தான் நன்மைகளை பாருங்கள். நன்மைகளை பார்க்க உங்களுக்குள்ள அந்த நன்மை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த லிவர் இருக்குது பார்த்தீங்களா, கெட்டுப்போன லிவர் இருக்கு, அவனுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவாங்களாம். அதான் இருக்கிறதே காஸ்ட்லி. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனை விட இந்த லிவர் வந்து எப்படின்னா கட் பண்ணால் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். லிவரை ஃபுல்லாக கட் பண்ணி வைக்க மாட்டாங்களாம். அது கெட்டுப்போன லிவரில் ஒரு நல்லா இருக்க ஒரு லிவரை கட் பண்ணி அதை மட்டும் உள்ளே வச்சா போதுமா. அந்த நல்ல லிவரு கெட்டு போயிருக்கிற எல்லா பகுதியும் சரி பண்ணுமா. அப்படி ஒரு பவர் வந்து இந்த லிவருக்கு வந்து இருக்குது. அதனால தான் மொடா குடிக்காரன்லாம் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்க. ஆமாம், செத்துட்டாண்டான்னு நினைக்கும் போது ஒரு வாரத்தில் எந்திரிச்சு நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா லிவருக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. என்ன சொல்ல, லிவருக்கு ஒரு பவர் இருக்குது. அது வந்து சுற்றி இருக்கிற கெட்டு போனதெல்லாம் சரி பண்ணும். அப்படித்தான் நல்லதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பவர் இருக்குது. அது கெட்டதையெல்லாம் மாற்றும். ஆமென். பேதுரு எதை பார்த்தான்? இயேசுவை பார்த்தப்ப தண்ணி மேலேயே கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு மேலே வாக் பண்ணி, தண்ணியோட டென்சிட்டியை விட டென்சிட்டி அதிகமாக இருந்தோம், அது மேலே வாக் பண்ணி நடக்கிறான். இஸ் இட் பாசிபிள்? மருத்துவம் உலகம் எதெல்லாம் பாசிபிலிட்டி இல்லைன்னு சொல்லுதோ அதெல்லாம் உன் வாழ்க்கையில் பாசிபிளாக மாத்திரக்கான தேவன் ஒருவர் இருக்கிறார். இயற்கை விதிகளை மாற்றி நீ நடக்க முடியும். எப்பொழுது? நன்மையை பார்க்கும்போது அந்த சக்தி உனக்குள் வேலை செய்கிறது. இயேசுவை பார்க்கும்போது இயேசுவுக்குள் இருந்த சூப்பர் நேச்சுரல் சக்தி பேதுருவுக்குள் வேலை செய்ய ஆரம்பித்தது. ஆகையால் பேதுரு நடக்க துவங்கினான். ஆனால் காற்றையும் கடலையும் பார்த்தபோது அதன் எதிர்மறையான சக்தி இவனுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பித்தது. இவன் மூழ்க ஆரம்பித்தான். இதுதான் பார்வையின் வல்லமை. நீங்கள் பார்க்கும்போது அந்த பார்வையில் ஒரு வல்லமை இருக்கு. அது என்னன்னா, எதை பார்க்குறோமோ அதை நீங்க பறிச்சுக்கலாம். இன்னைக்கு முடிவெடுங்க. சுற்றி இருட்டாக இருக்கலாம். இன்னைக்கு காலையில் அப்படியே ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு அப்படியே ஸ்க்ரீனை திறக்கிறேன், இருட்டு வெளியில். ஆனால் தூரத்தில் ஒரு லைட்டு, ஒரே ஒரு லைட்டு இருந்துச்சு. கர்த்தர் சொன்னார், அதை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ஆமாம், பைபிள் சொல்லுது, விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசு. அப்படியே பாருங்கள், ஒன்றுமே இல்லை, பூமியே இருட்டாக இருக்குமா. ஆனால் காலையில் ஒரு ஸ்டார் வரும், மார்னிங் ஸ்டார். அதை பார்த்த உடனே இந்த இருட்டெல்லாம் மறைஞ்சிரும். அதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க கொஞ்ச நேரம். மார்னிங் ஸ்டாரில் அது கொஞ்ச நேரத்தில் பகலாகி போயிடும். மார்னிங் ஸ்டாரை பாருங்க. உங்கள் சூழ்நிலை எவ்வளவு இருட்டானாலும் அங்கே ஒரு மார்னிங் ஸ்டார் இருக்கும். அதை நீ பார்த்து கொண்டே இருப்பாயானால் உன்னுடைய ஸ்தலமே வெளிச்சமாய் மாறிவிடும். அவங்க பார்வைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அதை பார்க்கும்போது அது உங்களுக்கு பலன்களை கொடுக்குமா, கனிகளை கொடுக்குமா. நீ வாங்கிட்டே இருக்கலாம், வேற எதையுமே கவனிக்காதீங்க, அதை மட்டுமே கவனிங்க. சில நேரம் என் பையன் வந்து ஏதாச்சும் கிள்ளி பண்ணி அழுகிறதுக்கு போய் உட்காந்துட்டானா, அங்கே உட்காந்துருக்கும்போது நான் அவனை டேன்னு கூப்பிட்டோம்னா காது கேட்காத மாதிரி இப்படி இருப்பேன், அப்படியே உட்காந்துருப்பான். அப்படின்னா என்ன, கோபமாக இருக்காரான். நீ என்ன சொல்லணும், இந்த சுற்றி இருக்கிற சவுண்டில் கேட்கவே கூடாது. நம்புவேன் இயேசுவை நம்புவேன்
ஹல்லேலூயா. சரி, அன்புக்குரியவர்களே, தேவன் நமக்கு வைத்திருக்கிற டிசைன் வந்து போராடி பெற்றுக்கொள்வது அல்ல. ஆமென். ஏனென்றால் நீங்களும் நானும் பட வேண்டிய அத்தனை போராட்டத்தையும் அவர் சிலுவையிலே முடித்தார். 2 விதமான வாழ்க்கை இருக்கிறது. ஒன்று சிலுவைக்கு முன்னான வாழ்க்கை, அது வருத்தத்தோடு பலனை புசிக்கிற வாழ்க்கை. சிலுவைக்கு பின்னான வாழ்க்கை வருத்தமே இல்லாமல் பலனை புசிக்கிற வாழ்க்கை. வருத்தத்தின் வழியாகத்தான் சார் உன்னை புசிக்கணும். வருத்தம் நோ பெயின் நோ கெயின் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தால் உடனே அதை அடுப்பு பிடிக்கிறதுக்கு தூக்கி போட்டுறீங்க. இனிமேல் அந்த பனியனை போடக்கூடாது. 10 பேர்கிட்ட சொல்லாமலே நம்ம மெசேஜை பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒருத்தர் நொந்து வீடு வந்திருப்பான், நோ பெயின் நோ பெயின் நோ பெயின் ஹேவ் கெயின் அப்படி போடுங்க. நோ பெயின் ஹேவ் கெயின். ஆமேன் ஆமேன். டேக் கெயின். என் அன்புக்குரியவர்களே, தேவன் அப்படிதான் வச்சிருக்கிறாரு. இல்லை நீ பெயின் பட்டு நீ கெயின் வரணும்னா அப்போ சிலுவையில் அவர் வாங்கின பெயினுக்கு என்ன அர்த்தம்? அவர் கொடுத்த பெயின் எங்களுக்கெல்லாம். கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமாம், அதுதான் என்னுடைய வாழ்க்கை. எத்தனை முறை பெயினுக்குள்ள நீங்க போனாலும் உங்க மனசு மட்டும் பெயின் இல்லாத கெயின்ல தான் நிக்கணும். அப்படியே நிக்க 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 ஒரு தடவை போராடி ஜெயிச்சுட்டு வாழ்க்கையில் இப்படிலாம் இனிமே இருப்பேன் நீங்க நினைக்க கூடாது. இன்னைக்கு இப்படி இருந்தாலும் நான் எனக்கு தேவன் வச்சிருக்கிறது பெயினே இல்லாத கெயின் தான்டா. ஐயா தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். வாழ்க்கையில் இந்த மதிய வேளையிலே பெயின் இல்லாத ஒரு வாழ்க்கைய ஆசீர்வாதமான வாழ்க்கையை வச்சிருக்க. நீ சாபத்துக்குரியவன் அல்ல. ஆதாமின் சாபத்து கீழாக நீ இல்லை. சிலுவையில் அவர் எல்லாவற்றையும் முறித்து போட்டு உன்னை ஆதாமின் வந்து பிளட் லைன்ல இருந்து கட் பண்ணி வெளியே எடுத்துட்டார். ஆகவே இனி ஆதாமுடைய சாபம் உன்ட வேலை செய்யாது செய்யாது செய்யாது. இந்த உலக பிரகாரமான இந்த பிலாசபியெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு கேட்கக்கூடாது. வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாதாங்க சார் முன்னேற முடியும். நீ கஷ்டப்பட்டதான் முன்னேற முடியும்னா கஷ்டப்பட்டு முன்னேறாம ஒவ்வொருத்தருக்கும் நீ பதில் சொல்லி ஆகணும். பிச்சு விடுவேன். இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருக்கானே வாழ்க்கையில் முன்னேறல. உன் பிலாசபி ஏன் அவனுக்கு வேலை பார்க்கல? உன் பிலாசபி கீழே இருக்கணும் மேலே கொண்டு வரதுக்கு யூஸ் ஆகலை, மேலே இருக்கணும் கீழே கொண்டு வரதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். கஷ்டப்படாதவனை பார்த்து கஷ்டப்பட்டு தான் சொல்கிறேன். கஷ்டப்பட்டு முன்னேற முடியும்னா இப்போ கஷ்டப்பட்டு கொள்ள பேர் முன்னேறாமல் இருக்கானே. உன் பிலாசபியை அங்கே வேலை பார்க்கல, அங்கே வேலை பார்க்கல. இனி இந்த பிலாசபியை பேசுனா எங்களுக்கான எல்லா பெயினையும் இயேசு கொடுத்தபடினால் நாங்கள் கெயினை மட்டுமே வாங்குவதற்காய் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நீ வருத்தத்தோட பலனை புசிப்பாய். இட் இஸ் a curse. இதைத்தான் வந்து ஒன்றன் வசனங்களை நான் வாசிக்க உங்களுக்கு நான் விரும்புகிறேன். பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 7 வாஸ்து கூட வாசிங்களேன். 7 கூட வாஸ்து வாசிங்க சீக்கிரம். எல்லா நதிகளும் சமுத்திரத்திலே ஓடி விழுந்தும் சமுத்திரம் நிரம்பாது. தாங்கள் உற்பத்தியான இடத்திற்கே நதிகள் மறுபடியும் திரும்பும். எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. பாத்தீங்களா? பூமியை பார்த்துட்டு சாலமன் சொல்றான், எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. ஏன் வருத்தத்தினால் நிறைஞ்சிருக்கு? ஆதாமுடைய சாபம். உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? எதை? வருத்தத்தோட கனியை புசிக்கிறத. நான் வருத்தம் இல்லாம நான் பலனை புசிக்கிறதான் விரும்புகிறேன். ஆமென். உங்கள் பிள்ளைகள் எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகள் வருத்தப்படணும்னு விரும்புகிறீங்க? வருத்தப்பட்டு ஒன்று வாங்கணும்னு விரும்புகிறீங்க? ஒரு சாப்பாட்டுக்கு அவன் வந்து ஒருவேளை சாப்பாட்டுக்காக அவன் வந்து தெருவில் நாயா பேயா திரிஞ்சு அந்த வருத்தத்தின் மத்தியில் ஒருவேளை சாப்பாடை வாங்கி சாப்பிடணும். உங்களில் யாராவது உங்கள் பிள்ளைகளை அப்படி வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புவீர்களா? பொருளாதாரர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பரமபிதா எனக்கு நன்மையானவர்களை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் வருத்தம் இல்லாமல் பலனை புசிப்பது தான் காட்ஸ் பிளான். பூமி முழுவதும் வருத்தத்தினாலும் சஞ்சலத்தினாலும் நிறைந்திருக்கிறது. சங்கீதம் 90:10 மோசே எழுதுகிறார், வாசிப்போம். எங்களுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியினால் அது 80 இருந்தாலும் மிஞ்சினதெல்லாம் வருத்தமும் சஞ்சலமுமே. வாசிப்போம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. பார்த்தீங்களா? அப்போ வாழ்க்கைனா வருத்தம் சஞ்சலம். வாட் இஸ் லைஃப்? டெஃபினிஷன் என்ன? த காம்பினேஷன் ஆஃப் வருத்தம் அண்ட் சஞ்சலம். இட் இஸ் கால்டு பை லைஃப். அப்ப இதுதான் ஓல்ட் டெஸ்டமென்ட் லைஃப். இதை நிறைய பேர் விரும்பிட்டீங்க, உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இது எப்படின்னா ஃப்ளைட் டிக்கெட் எடுத்துட்டு பெரியார் பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுட்டு இருக்க மாதிரி.
நீ எதுக்குப்பா இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிற, இல்லை பஸ் ஏறி போகலான்னு. இது வந்து அவனுக்கு, உனக்கு மேலே. ஆமே. எனக்கு அப்படி இல்லை சார், நான் எப்படி சொல்ல முடியும்? ஆமாம், நீ இல்லைன்னு சொல்கிறனால தான் இல்லாமல் இருக்குது. நீ சொல்லாமல் இருக்கிறனால தான் இல்லாமல் இருக்குது. இல்லை அதனால் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா சொல்லு. அப்போ தான் அது இன்னையிலேருந்து உருவாகும்.